இந்த சுவாமி எப்போது அவதரித்தார், அவருடைய பெருமைகள் என்னன்னு பார்ப்போம். கார்த்திகை மாசம் புனர்வசு திருநக்ஷத்திரத்திலே கோவிந்ததாசர் அப்பன் என்கிற திருநாமத்தோட இந்த சுவாமி அவதரித்தார். பெற்றோர்களிட்ட திருநாமம். இவருடைய பெற்றோர்கள் யார் என்னில், சுவாமி ராமானுஷர் நியமித்த 74 சிங்காசனர்கள், 74 சிம்மாசனாதிபதிகள். அதுல அரணபுரத்தாழ்வான் என்கிற சுவாமி எழுந்துருளி இருந்தார். அவருடைய திருவம்சத்திலே அவதரித்தவர் மதுரகவி ஐயர் என்ன அவருக்கு திருநாமம். அந்த மதுரகவி ஐயருடைய திருக்குமாரர் தான் கோவிந்ததாசர் அப்பர். அவருக்கு அதுக்கப்புறம் பட்டநாதன்கிற பேர் ஏற்பட்டு பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர்ங்கிற பேர் நிலைத்தது. பாரத்வாஜ கோத்திரம், சாமவேதம், திராஹ்யாயண சூத்திரம். அவருடைய குல வழக்க பெயர் பத்தங்கி பரவஸ்து. பத்தங்கி பரவஸ்துங்கிற திருநாமத்தோட குலத்தவர்களெல்லாம் அழைக்கப்பட்டார்கள். இவருக்கு இருக்கிற சிஷ்யர்கள் இவருடைய பித்ருவியருடைய புத்திரரான கோயிலப்பன், இவருடைய குமாரரான கோயிலப்பன், பரவஸ்து அண்ணன் சுவாமி, பரவஸ்து அழகிய மணவாள ஜீயர் சுவாமி, அண்ணராய சக்கரவர்த்தி. இவர்களெல்லாம் இந்த சுவாமிக்கு சிஷ்யர்கள். அண்ணராய சக்கரவர்த்தி சுவாமி மணவாள மாமுனிகருடைய திருவடிகளை அடைவதற்குத்தான் வந்தார். ராமஸ்ய தட்சிணோபாகு, ராமனுக்கு வலக்கரம் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் எதை செய்தாலும் அது ராமன் செய்ததாகத்தானே கருதப்படும். இந்த விஷயத்தை சுவாமி மணவாளமார்கள் எடுத்துரைத்து, பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயரே, நீர் நமக்கு வலக்கரமாக இருக்கிறபடியால் நீரே அண்ணராய சக்கரவர்த்திக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை பிரசாதியும், அது நாம் பண்ணதாத்தான் அர்த்தம் என்று சுவாமி மணவாளமாமர்கள் சாதித்திருக்கிறார். இவரை பற்றி